தென் தமிழகத்தின் ஒரு சின்ன கிராமம் கல்யாணப்பட்டி. இந்த ஊரில் காற்றில் மிதந்த ஒரே வாசனை சுட சுட பிரியாணியின் மனம். இந்த ஊரில் 2 பிரபலமான பிரியாணி கடைகள். ஒன்று ராமுவின் கடை, மற்றொன்று கண்ணனின் கடை. ராமு தன் மனைவி லக்ஷ்மியுடன் சேர்ந்து சுத்தமும் பாரம்பரியமும் கலந்த பிரியாணியை அன்புடன் செய்தார். ஒரு நாள் கண்ணன் ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்தினான். ரகசிய சுவை கொண்ட பிரியாணி என்று பெரிய விளம்பரம். புதிய சுவை என்ற ஆசையில் மக்கள் அனைவரும் கண்ணன் கடையை நோக்கி ஓடினார்கள். ராமுவின் கடை மட்டும் அமைதியாக வெறிச்சோடி நின்றது. அவன் மனம் உடைந்தது. அப்போது லக்ஷ்மி சொன்னாள், நம்ம பலம் நேர்மைதான், உண்மையை கண்டுபிடி. வேஷம் போட்டு ராமு கண்ணன் கடையில் பிரியாணி சுவைத்தான். அதிர்ச்சி! அதே அரிசி, அதே மசாலா, எந்த ரகசியமும் இல்லை. ராமு நேரடியாக கேட்டான், உன் ரகசியம் என்ன? கண்ணன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ரகசியம் எதுவும் இல்லை, விளம்பரம்தான் எல்லாம். ராமு புரிந்து கொண்டான். பொய் கவனத்தை ஈர்க்கும், ஆனால் நேர்மை நம்பிக்கையை வெல்லும். காலம் கடந்தது. மக்கள் உண்மையை உணர்ந்தார்கள். ராமுவின் பிரியாணி நேர்மையின் அடையாளமாக மாறியது. ரகசியம் மசாலாவில் இல்லை, நேர்மையான மனதில்தான்.